அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஷெரீஃப் இயக்கியிருக்கிறாரு. கேபிஒய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜமீனாக வாழ்ந்த காந்தி காதலி கண்ணம்மாவுக்காக சொத்து சுகத்தை விட்டுவிட்டு சொந்த ஊரிலிருந்து வெளியூர் வந்து வாழ்கின்றார்கள். காந்தி வாட்ச்மேனாக வேலை பார்க்கின்றார். பெரிய ஆசைகள் எதுவும் இல்லாமல் மனைவியுடன் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார். ஒரு 60ஆம் கல்யாண திருமண விழாவில் தன் மனைவி, நமக்கும் பிள்ளைகள் இருந்தால் நமக்கும் 60ஆம் கல்யாணம் இந்த மாதிரி தடபுடலாக நடத்தியிருப்பார்களே என்று சொல்ல, காதல் மனைவியின் 60ஆம் கல்யாண ஆசையை நிறைவேற்ற திருமண ஈவெண்ட் நடத்தும் கதாநாயகனான கேபிஒய் பாலாவை காந்தி சந்திக்கின்றார். காந்தியின் விருப்பங்களை கணக்கு போட்டு பார்த்து பல லட்சங்கள் செலவாகும் என்று பாலா சொல்ல, அந்த பணத்திற்கு காந்தி என்ன செய்தார், காந்தியின் மனைவியின் ஆசைப்படி 60ஆம் கல்யாணம் நடந்ததா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தும் கதாபாத்திரத்தில் இயல்பான நடிப்புடன் டைமிங் காமெடிகள், நட்புக்கு உதவும் குணம், பணத்திற்காக அலையும் கேரக்டர், காதலிக்காக எதையும் செய்ய முடியாத யதார்த்தம் என கேபிஒய் பாலா நடிப்பில் அசத்தியிருக்கின்றார். கதை தேர்வில் கவனம் செலுத்தியிருந்தால் பிரகாசமாக வருவார். கதாநாயகியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். காந்தியாக பாலாஜி சக்திவேலும், கண்ணம்மாவாக அர்ச்சனாவும் நல்ல கணவன் மனைவியாக போட்டி கொண்டு நன்றாக நடித்திருக்கிறார்கள். மனோஜ், ஆராத்யா, ஜீவா சுப்பிரமணியம், மதன் கோபால், ரிச்சர்ட் சாரா, அமுதவாணன், நிகிலா சங்கர் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். விவேக், மெர்வின் இருவரது இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பலமாக இருக்கின்றது. பாலாஜி கே ராஜாவின் ஒளிப்பதிவு அருமை. திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம். உணர்வுபூர்வமான கதையை சொல்ல முயற்சித்த இயக்குனர் ஷெரீஃபுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.